This video sponsored by Educost. இது நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பயணிகளின் வசதிக்காக கேளம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் கடந்த 2024 முதல் தொடங்கி வந்து வருகிறது. முதலில் கடந்த மே மாதத்தில் இந்த ரயில் நிலையம் திறக்கப்படும் என்று கூறப்பட்டது. பின்னர் ஜூன் மாதம் என சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜூலை மாதம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். 80% பணிகள் முடிந்துள்ளதாக கூறியுள்ள அதிகாரிகள், கீழம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் முதல் ரயில் நிலையம் வரையிலான ஆகாய நடைமேம்பாலம் அமைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து வெளியூர்களுக்கு தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. தனியார் ஆம்னி பஸ்ஸுகளும் கோயம்பேடு சந்தை அருகே உள்ள தனியார் ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வந்தன. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் போது நகருக்குள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்பதால் சென்னைக்கு வெளியே வண்டலூர் அருகே கேளம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் பயணிகளின் பயன்பாட்டில் இருந்து பேருந்து நிலையம் உள்ள நிலையில் பேருந்து நிலையத்திற்கு வருவதில் பெரும் சிரமம் இருப்பதாக பயணிகள் தொடர்ந்து புகார்களை முன்வைத்தனர். இதையடுத்து வண்டலூர் முதல் ஊரப்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையில் புதிய ரயில் நிலையத்தை அமைக்க அரசு முடிவு செய்தது. இதன்படி கீழம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்கும் பயணிகள் கடந்த 2024 முதல் தொடங்கியது. ரயில் நிலையத்தில் 2 மேடைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. ஒரு நடைமேடை அமைக்கும் பணி முடிந்த நிலையில் 2வது நடைமேடை கட்டும் பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. இது நடைமேடை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது நடைமேடையின் இரு பக்கங்களிலும் ரயில் பாதைகளை கொண்டிருக்கும். ரயிலில் இரு பக்கங்களிலும் பயணிகள் நடைமேடையை அணுக முடியும். இதற்காக சமீபத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 3வது ரயில் பாதையை சற்று தள்ளி அமைத்து 2வது நடைமேடைக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ரயில் நிலையத்திற்கு அருகில் வரும்போது அனைத்து ரயில்களும் மெதுவாகவே செல்கின்றன. ரயில் நிலைய பயணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. எனினும் ரயில் நிலையத்தில் இருந்து கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கும் ஆகாய நடைமேடை அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டு இருக்கிறது. ஜூன் மாதம் என சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜூலை மாதம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஜூலை மாதத்திற்கு பிறகு வரிசையாக பண்டிகை நாட்கள் வருவதால் அதற்குள் இந்த ரயில் நிலையத்தை திறக்க வேண்டும் என்பதே பயணிகளின் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.